திரை உலகில் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து மூத்த இயக்குனர் கே. பாக்யராஜ் தமிழ் திரைத்துறையினால் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. 73 வயதை கடந்தும் பாக்யராஜ் இப்பொழுது திரைக்கதை மன்னர் என்று தமிழக திரை உலகினர் கொண்டாடப்படுகின்றார். இந்த வயதிலும் நடிப்பு, வெப் சீரியஸ், புதிய பட இயக்கம் என்று இடைவிடாது இயக்கிக் கொண்டிருக்கும் கே. பாக்யராஜ் பாரதிராஜா பள்ளியிலிருந்து வந்தவர் என்பதுதான் திரையுலகில் உள்ள முதல் அடையாளம் இருந்தது. அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரே கதை சொல்லும் விதி என்ன? அது உங்கள் பிந்தைய படங்களில் எப்படி மாறியது? ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுதான் அவர்களின் படைப்பில் வெளிப்படும். எங்கள் டைரக்டர் பாரதிராஜ் அவர்கள் சீரியல் டைப் சங்கர் எதையும் பிரமாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார். என்னை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சீரியலாக இருந்தாலும் எளிமையாக, நகைச்சுவையாக, சென்டிமெண்ட் கலந்து கொடுக்கலாம் என்று நினைப்பேன். வாசிப்பு, சுய அனுபவம் இரண்டு தான். அத்துடன் இளம் வயதில் நான் பார்த்த பழைய படங்களின் பாதிப்பு என்னுடைய படைப்பில் பதிவாகியிருக்கும். சிறு வயதிலிருந்து நான் படித்து பார்த்த பல காட்சிகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் படம் எடுக்கும்போது அதை எப்படி இணைக்கலாம் என்று யோசிக்கும்போது ஏதாவது வழியில் அது கனெக்ட் ஆகிவிடும். இதெல்லாம் சேர்த்துதான் என்னுடைய திரைக்கதை வடிவம். அப்போது எந்த எதிர்மறை விமர்சனங்களும் வரவில்லை. இந்த இறுதி காட்சி வழக்கமான பாணியில் அமைக்கக்கூடாது நினைத்தேன். வழக்கமான இறுதி காட்சியாக இருந்தாலும் ரசிகர் அதை ஏற்கும் விதமாக கன்வின்சிங்காக தர வேண்டும் என்பதுதான் அப்படி காட்சி அமைத்தேன். அத்துடன் தமது கலாச்சாரத்தை தாண்டி போவது தவறு என்று கருதினால் அப்படி இறுதி காட்சி வைத்தேன் என்று சொல்கின்றார். எந்த படத்தில் அந்த 7 நாட்கள் இறுதி காட்சியில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று உங்களுக்கு சிசியர் இயக்குனர் பாரதிராஜை போல் சொல்லியிருக்கிறார் என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு படத்திலும் இறுதி காட்சியில் இந்த கன்ஸ்விங் இருக்கும். எங்கள் சின்னராசா படத்தில் மிக மோசமான வில்லி இறுதி காட்சியில் திருந்துவதாக காட்சி இருந்தாலும் இதற்கு மேலும் அவரால் திருந்தாமல் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு காட்சிகளை உருவாக்கியிருந்தேன். வீட்டில் விசேஷங்க இறுதி காட்சியில் காதலுடன் போவதுதான் முக்கியம் என்றாலும் குழந்தை அவள் இருந்து விட்டாள் என்பதுதான் கன்வின்சிங் ஆக இருந்தது. அதான் இறுதி காட்சியில் வைத்தேன். அந்த 7 நாட்கள் படத்தில் சந்தேகமே இல்லாமல் அதே இறுதி காட்சி தான். அதுதான் எவர்ஸ்கின் முடிவு. அந்த படத்தை பல்வேறு மொழிகளில் எடுத்தாலும் எல்லா மொழிகளிலும் அதே இறுதி காட்சி வைத்து தான் வெற்றி பெற்றது. இப்போது எடுத்தாலும் இறுதி காட்சியை மாற்ற வாய்ப்பே இல்லை. அதுதான் என்னுடைய சிறப்பான இறுதி காட்சியாக இருக்கும். அது மட்டுமின்றி எப்போதும் ஓல்ட் இஸ் கோல்டு தான். நாம் பண்பாடு, கலாச்சாரம் ஊறிப்போன ஒரு விஷயம். அதை நான் காரியமின்றி மாற்றுவது வராது. வாசிப்புத்தான் உங்கள் பெரும் பலம் என்பார்கள். பாக்கியா இதழை தளர்த்திய கேள்வி பதில் கட்டுரை எழுதியில் உங்களுக்கான சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கிறதா? குறிப்பாக பாக்கியா இதழ் படிப்பதற்கு மிக அருமையாக இருக்கின்றது. அதில் ஏராளமான அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. நான் பாக்கியா இதழை நடத்தியதான் நோக்கமே தவிர சினிமா என்பது முழுக்க வாணிகம் சம்பந்தப்பட்டது. ஒரு தயாரிப்பாளர் நம்மை நம்பி பணம் போட்டு படம் போவதுக்கு அவருக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படாத வகையில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதனால்தான் மக்களுக்காக படம் எடுப்பது போல் நாம் நினைத்தபடி அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு பத்திரிகை நடத்தும்போது நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக விரிவாக பகிர்ந்து கொள்ள முடியும். பத்திரிகை வர்த்தகத்துக்கு நமக்கு கொஞ்சம் லாப நஷ்டம் இருந்தாலும் அதில் நாம் நினைத்ததை சொல்ல முடியும். அதற்காகத்தான் நான் பாக்கிய இதழை ஆரம்பித்தேன். படைப்பாளியாக நீங்கள் எதிர்பார்த்த ஆத்ம திருப்தி அதில் கிடைத்ததா? நிச்சயமாக எதிர்பார்த்த ஆத்ம திருப்தி கிடைத்தது. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்களிடம் ஆதரவு கிடைக்க பாக்கியா இதழை துவக்கிய சில மாதங்களிலே அதன் விற்பனை 1 லட்சத்தை தாண்டியது என்று கூறுகின்றார் பாக்யராஜ். நீங்கள் இயக்காமல் வில்லன் வேடத்தில் நடித்த கன்னி பருவத்திலே படம் பாலியல் உணர்வு சம்பந்தமான படமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடையாளம் அப்படித்தான் இருந்ததா? அப்படியில் வழக்கமாக அதை கலந்து திரைப்படங்களில் பாலியல் வன்புணர்வு காட்சி என்றால் ஒரு முரட்டுத்தனமாக அணுகுமுறையை காண்பிப்பாக இருக்கும். ஆனால் கன்னி பருவத்தில் படத்தில் ஒரு மென்மையான ஸ்டைலான ஒரு வில்லனாக காண்பித்தேன். அந்த கதாபாத்திரத்தை அப்படித்தான் பொருந்தினேன் என்று சொல்கிறார் பாக்யராஜ். நான் சிவப்பு மனிதன் உட்பட பலங்கள் நடித்துள்ள நீங்கள் கமலுடன் எந்த படத்திலும் இணைவதற்கு ஏதாவது அவசரம்? நான் கமலை இயக்கவில்லை, இணைந்து நடிக்கவில்லை என்றாலும் அவருடைய படங்களுக்கு நான் அதிகமாக பணியாற்றியிருக்கேன். முதலில் 16 வயதிலே படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன். பின்பு சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு நான் தான் எழுதினேன். அந்த படத்தில் ஒரு காட்சி மட்டும் கமலுடன் நடித்திருப்பேன். ஒரு கைதியின் டைரி படத்துக்கு நான் தான் கதைவசனம் எழுதினேன். ரஜினி படங்களில் இணைந்திருந்தேன். அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நானும் ரஜினியும் கௌரவ தோற்றங்கள் நடித்தோம். அந்த படத்துக்கு நான் தான் திரைக்கதை எழுதியிருந்தேன். ஆனால் நான் சிவப்பு மனிதன் படம் இந்தியிலிருந்து எடுத்து ரீமேக் செய்த படமாக இருந்தால் என்னுடைய கதாபாத்திரத்திற்கான பகுதியை நானே எனக்கு ஏற்ற விதமாக வடிவமைத்துக் கொண்டேன். இறுதி காட்சியில் என்னுடைய பகுதியில் நான் தான் சொன்னது போல ஆகத்தான் காட்சி அமைக்கப்பட்டது. தூரல் நின்று போச்சியும்
தூறல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, என் சின்ன ராசா போன்ற கிராமத்து கதை அம்சம் கொண்ட படங்கள் வருகை குறைந்து விட்டதான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பாஸ்போர்ட்டாக கலாச்சாரமாகி விட்டது. கிராமங்கள் எல்லாம் நகரமாக்கி விட்டன. கிராமங்கள் நெல் வயலை பார்ப்பது அது அரிதாகிவிட்டது. எல்லாமே லேட் அவுட் ஆகிவிட்டது. விவசாயம் செய்பவர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. முன்பு திரையரங்குகள் சினிமாவுக்கு தான் மக்களுக்கான அகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. ஆனால் இப்போது மொபைல் ஃபோனில் உலகத்தின் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து ரசிக்க வசதி வந்தது. ரசனைகளும் மாற்றம் வந்துவிட்டன. அதனால் மக்களுக்கேற்ற வகையில் படம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது.